டாடா இன்றைக்கி கர்வோட ஃபைனல் ப்ரொடக்ஷன் வெர்ஷன்ஸை காமிச்சிட்டாங்க. இவி அண்ட் ஐசி ரெண்டு வண்டியும் கன்ஃபார்மாக வருது. இவி ஃபர்ஸ்ட் லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஐசி வெர்ஷன் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வண்டி ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா நல்ல புது டாட்டாவோட டிசைன் லாங்குவேஜ் தெரியுது நமக்கு தெளிவாக. ஹெட் லாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகலாக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. கிரில் செக்ஷன் வந்து க்ரோம் இன்சர்ட்ஸ் நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி டே டைம் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹரிசான்டலாக ஃபுல்லாக பானட்டி கீழே வந்து நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் 360 கேமரா சிஸ்டம் வந்து இந்த வண்டியில் ஆப்வியஸ்லி ஆஃபர் பண்ணுவாங்க. லெவல் 2 ADAS இருக்கும். லோவல் கிரில் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வைடான ஏர் இன்டேக் கொடுத்துருக்காங்க. சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த 5 ஸ்போக் பெட்டல் அலாய் வீல்ஸ் வந்து தெரியும். டூவல் டோன் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்குது. திக்கான வீல் ஆர்ச் கிளாடிங் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டிக்கும் ஃபைனல் ப்ரொடக்ஷன் வெர்ஷனுக்கும் ரொம்ப கம்மி டிஃப்ரென்ஸ் தான். ஏன்னா அந்த டே டைம் லைட்ஸ் வந்து அது சைஸ் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. ரியர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயம் தெரியும். என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டெயில் லாம்ப் அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக ரன் ஆகுது. ஒரு கிராஸ் ஓவரிஷ் ஃபினிஷ் கொடுக்குது. பேசிக்கலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்யூவி கூப்பே. மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஃபின் ஆட்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டாடா இன்னைக்கு வந்து அவங்க இன்டீரியர் வந்து அன்வில் பண்ணலை. அது வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான் இந்த இவியோட ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி தான் வந்து அன்வில் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரோட்டோடைப்போட இன்டீரியர் பார்த்தீங்க. ஸோ ரியர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்போர்ட்டியான லுக் கொடுக்குது. ரொம்ப லார்ஜான ஒரு பூத் ஸ்பேஸ் இருக்கும். இது ஒரு எஸ்யூவி கூப்பேங்க. அதாவது இந்தியாவில் வச்சு ஃபர்ஸ்ட் மாஸ் மார்க்கெட் எஸ்யூவி கூப்பே இந்த டாடா கர்வ் தான். ஸோ ஒரு புது செக்மெண்ட் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்வோட இந்த பர்பிள் ஃபினிஷில் இருக்கிற ஒரு கலர் ஸ்கீம் பார்த்துருக்கீங்க. ஸோ டெயில் லாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிராஃபிக்ஸோட ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த ஸ்டார்ட் அப் கிராஃபிக்ஸோடது. டே டைம் ரன்னிங் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டார்ட் அப்பில் வந்து நீட்டாக வருது. கர்வ்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோர்க்கு கீழே வந்து ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ் தான் இருக்குது. நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்ல லார்ஜான சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. புது 1.2 லிட்டர் 125 PS ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு டிஐ பெட்ரோல் இன்ஜின் ஆஃபர் பண்ண போகிறாங்க. டீசல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸானில் இருக்கிற சேம் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். 110 PS மேலே ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இன்ஜின் 260 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பெட்ரோல் டீசல் ரெண்டு வெர்ஷன்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆஃபர் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. அதில் எந்த டவுட்மே இல்லை. டாடா கர்வ் இவி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சேம் டிசைன் தான். ரெண்டு வண்டிக்கும் மெயினான டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இன்சர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கிரில் இன்சர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சட்டிலான விஷயங்கள் தான் மாற்றங்கள். அலாய் வீல்ஸ் வந்து இந்த இவியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருவாங்க. மெயினான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரில் வந்து இது க்ளோஸ்ட் ஆஃப் ஃப்ரண்ட் கிரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாடா பேட்ச் கீழே வந்து சார்ஜிங் சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. கர்வ்.EVன்னு சொல்லிட்டு ரிட்டைல் கேட்டில் வந்து ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க வேர்டிங். ஸோ மெயினான சேஞ்சஸ் தான். பட் ஓவரால் ஷேப், ஃபினிஷ், ஆல்மோஸ்ட் டைமென்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரெண்டு வண்டிக்கும் ஒன்று தான். ஈவன் ரியல் ஸ்பாய்லர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வெர்ஷன் வந்து கொஞ்சம் சிறுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது மல்டிபிள் கலர்ஸில் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த வண்டி ஒரு லார்ஜான பேட்டரி பேக்கில் ஆஃபர் பண்ண போகிறாங்க. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 500லேருந்து 550 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இன்டீரியர் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த வண்டியில். ஏன்னா ஃப்ளோட்டிங் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மென்ட் சிஸ்டம் இருக்க போது, ஆல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், 2 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் நம்ம ஹாரியர் அண்ட் சஃபாரியில் பார்க்குற மாதிரியே. அப்புறம் இந்த வண்டியில் கெப்பாசிட்டிவ் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அப்புறம் இலுமினேட்டட் லோகோ கொடுப்பாங்க ஸ்டீரிங் வீலில். ஈவன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஃப்ரண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து டாட்டா டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் ப்ரோட்டோடைப்ஸ் வந்து அந்த கிரேடபிலிட்டி, அப்புறம் வந்து இந்த வண்டி எப்படி கிளைம் ஆகும், அப்புறம் வாட்டர் வெயிட்டிங் கெப்பாசிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குங்க ஆன் பேப்பர். ஆப்வியஸ்லி ட்ரைவ் ரிவ்யூ வந்து ஃபர்ஸ்ட் இன் தமிழ் வீடியோ நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டி வந்து மெயின் ரைவல் ஐசி வெர்ஷன், அதாவது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் வெர்ஷனோட மெயின் ரைவல் எதாக இருக்க போகுதுன்னா சிட்ரோன் வந்து பசால்ட்னு சொல்லிட்டு ஒரு எஸ்யூவி கூப்பை லான்ச் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் 1ஆம் தேதி. அதுதான் இந்த வண்டியோட மெயின் ரைவல். அது இல்லாமல் மிட் சைஸ் எஸ்யூவிஸ் எல்லாத்தையும் வந்து சொல்லலாம். ப்ளஸ் இந்த ஈவிக்கு வந்து எது ரைவல்ஸாக இருக்கும்னா அடுத்த வருஷம் லான்ச் ஆக போகிற மாருதி சுசுகி EVX, ஹுண்டாய் கிரெட்டா EV சொல்லலாம். அப்புறம் வந்து EVXோட டொயோட்டா டெரிவேட்டிவ் வந்து ஒன்று லான்ச் ஆக போகுது, அது சொல்லலாம். ஸோ எக்கச்சக்கமான EVs அடுத்த வருஷம் லான்ச் ஆக போகுது. பேக்டான EVs, இன்கமிங் EVs இருக்குது. ஈவன் மஹிந்திராவோட XUV.E8 சொல்லலாம், XUV.E9 கூப்பே சொல்லலாம். இந்த வண்டிக்கு நல்ல லாங்கான வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஹையர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எஸ்யூவி கூப்பே டிசைன் இருக்கிறதுனால உங்களுக்கு பூத் ஸ்பேஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லார்ஜாக இருக்கும். ஏன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஃபாஸ்ட் பேக் டிசைன் வந்து உங்களுக்கு ரியர்லேருந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த வண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். ஷே ஆல் அகேன். டேக் கேர்.